மகாராஷ்டிராவில் வரத்து அதிகரிப்பால் வெங்காயம் மற்றும் தக்காளி விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்து விவசாயிகளுக்கு வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. வெங்காயம் தக்காளி சமையலில் இன்றியமையாத ஒன்று. இந்தியாவில் அனைத்து வகையான உணவு தயாரிப்புகளிலும் வெங்காயம் தக்காளி பயன்படுத்தப்படுவதால் உள்நாட்டு தேவை மிகவும் அதிகமாக உள்ளது. வெங்காயம் மற்றும் தக்காளி விளைச்சல் பருவமழை மற்றும் வானிலை மாற்றங்களை பொறுத்தே அமைகிறது. இந்நிலையில் மகாராஷ்டிராவில் வெங்காய விளைச்சல் அதிகரிப்பதன் காரணமாக தினமும் லாரியாக வெங்காயம் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. இதனால் வெங்காய மூட்டையுடன் லாரிகள் வரிசை கட்டி நிற்கின்றன. வெங்காயம் வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்து 6 கிலோ ரூபாய் 100க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெங்காயம் வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்து 6 கிலோ ரூபாய் 100க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெங்காயத்திற்கு போட்டியாக பெட்டி பெட்டியாக தக்காளி வரத்தை அடுத்து அதன் விலையும் வீழ்ச்சியடைந்துள்ளது. 1 கிலோ 10 ரூபாய் முதல் 14 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் இல்லத்தரசிகள் பை நிறைய தக்காளி மற்றும் வெங்காயத்தை வாங்கி செல்கின்றனர். மேலும் பச்சை காய்கறிகளின் விலையும் ஓரளவுக்கு குறைந்துள்ளதால் சந்தோஷத்தில் உள்ளனர். இந்த நிலையில் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 முதல் 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 63 முதல் 70 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 20 முதல் 22 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 50 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 30 முதல் 35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.